Students, welcome back to learning journey. I அப்படின்னா நான், ஸ்க்ரீம் அப்படின்னா வீர்னு கத்துறது. 2 வயசு குழந்தைங்க ஏதாவது அவங்க அம்மா அப்பா கிட்ட கேட்டு அவங்க அம்மா அப்பா வாங்கி தரலைன்னா 2 வயசு குழந்தைகள்லாம் எப்படி வீர்னு வாயில் விசில் வச்ச மாதிரி கத்தும். ஒய் ஒயின்னு கத்துன்னு கத்தும், அட்டம் பிடிச்சிடும் இல்லையா? ஸோ அந்த குழந்தை டெய்லி ஒரு குழந்தை டெய்லி வீர்னு கத்துது. பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு ஆண்டி வந்து கேட்குறாங்க, பாப்பா நீ என்ன டெய்லி கத்துற வீர்னு? ஆமாம், நான் ஸ்க்ரீம் பண்ணுறேன். ஸ்க்ரீம்னா என்ன? கத்துறேன், கத்தி வரைக்கிறேன். ஆமாம், எதுக்காகம்மா அப்படி கத்துற அப்படின்னா, ஐஸ்கிரீமுக்காக தான். ஃபார்னா ஆக, ஐஸ்கிரீமுக்காக நான் கத்துறேன். ஐ ஸ்க்ரீம் ஃபார் தி ஐஸ்கிரீம். குழந்தைகளுக்கு உடம்புக்கு எதாவது வந்துடுமோன்னு பேரண்ட்ஸ் பயந்துக்கிறாங்க. ஏதாவது மழை காலத்துலேயோ மழையில் நனைஞ்சாலோ இல்லைன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்டா தொண்டையெல்லாம் வலிக்கும், அப்புறம் சளி பிடிக்கும், குழந்தை கஷ்டப்படுமே அப்படிங்கிற நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க. ஆனால் அந்த வயசில் அதுக்கு என்ன தெரியும்? சாப்பிட்டாகணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கும். நம்ம எடுத்து சொன்னாலும் புரிஞ்சிக்கிற வயசு கிடையாது. அப்போ அது என்ன பண்ணும்? கத்தும். பக்கத்து வீட்டு ஆண்டி கேட்டோன்னு என்ன சொல்லுது? ஆமாம், நான் கத்தி வரைக்கிறேன் தினம். என்ன பண்ணுறது? நான் எது கேட்டாலும் எங்கள் அம்மா அப்பா ஆரோக்கியமான அடிப்படையில் பேசுகிறாங்க, என்னுடைய ஆசை அடிப்படைக்கே இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் நான் டெய்லி கத்துறேன். ஐ ஸ்க்ரீம், SCREAM, ஐ ஸ்க்ரீம் கத்துறேன். எதுக்காக? ஃபார்னா ஆக. எதுக்காக? ஃபார் தி ஐஸ்கிரீம், ஃபார் தி ஐஸ்கிரீம். பாலா ரோகணம் பலம்னு சொல்லுவாங்க. சின்ன குழந்தைங்க சத்தம் போட்டு, அதாவது சண்டை பிடிச்சி அதுகளுக்கு கேட்டு காரியத்தை சாதிச்சுக்க முடியாது, அடிச்சு கிடிச்சும் பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ணும்? கத்தும். ரோகணம்னா கத்துறது. இப்போ தொட்டிலில் குழந்தை தூங்குது, அப்புறம் அது முழிச்சிக்குது, பொடன்னு பார்த்த உடனே இப்போல்லாம் என்னென்னா வயிற்றுக்குள்ளே 10 மாதம் எந்த ஒரு ஃபேன் ஃபெசிலிட்டியே இல்லை. அது இந்த எம்பிளிக்கல் கார்டில் அந்த உள்ளுக்குள்ளே அந்த இதில் இருக்குது, அந்த ஃப்ளூயிட்லலாம் இருக்குது, ஒன்றும் இல்லை. ஆனாலும் அது வெளியே வந்துட்டு தொட்டிலில் 2 நிமிஷம் ஃபேன் காற்றை அனுபவிச்சுக்குது. சரி, ஃபேன் ஆஃப் பண்ணலான்னு பார்த்தா பொடன்னு முழிச்சு பார்க்குது. பார்த்தியா? இந்த 2 நிமிஷம் காற்று அனுபவித்த பிறகு அது ஆஃப் பண்ணால் தூக்கத்துலேருந்து முட்டுன்னு பார்க்குது. அந்த மாதிரி இப்போ தொட்டிலில் தூங்குகிற குழந்தை நல்லா பாலை கொடுத்து அழகாக வயிறு ரொம்ப வச்சு முதுகில் இப்படியே நீவி விட்டு அந்த ஏப்பம் வந்த பிறகு, ஏன்னா வாந்தி வராமல் இருக்கணும் இல்லையா, ஏப்பம் வந்த பிறகு முள்ள அந்த குழந்தைய தொட்டிலில் என்ன பண்ணுறாங்க? தொட்டிலில் போட்டு ஆட்டி விடுறாங்க. ஆட்டி நல்லா தூங்குது. தூங்கி அப்புறம் அது உச்சா போயிடுது. உச்சா போனோன்னே என்ன பண்ணுவோம்? அதுக்கு தூக்கம் முழிப்பு வந்துடும். நம்ம தூக்கத்தில் அது பார்க்காத, அதுக்கு தூக்கம் முழிப்பு வந்துடும். ஜில்லுன்னு இருக்கும் இல்லையா? ஏசி காற்று மாதிரி இருக்கும். அதனால என்ன பண்ணுவோம்? அதுக்கு ஜில்லுன்னு அதுக்கு பிடிக்கல, அதுக்கு கத்தும். அதே மாதிரி பசி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் இந்த ஒரு 6 மாதம் ஸ்டேஜ் வரைக்கும் அது பாலை குடிக்கும், தூங்கும், உச்சா போகும். இந்த 3 தான் சைக்கிளாக இயங்கும் 24 மணி நேரமும். பாவம், அது அம்மாவுக்கு ரொம்பவே பாவம் இல்லையா? அது ஃபுல்லாக பார்த்து தான் ஒர்க் பண்ணணும் இல்லையா? சரி, இப்போ அந்த குழந்தை குழந்தைக்கு பசி வந்துருச்சு. உடனே தொட்டியில் ஞான்னு கத்தும், வீன்னு கத்தும். அடடா, என்னடா குழந்தை சத்தம் கேட்குறதே அப்படின்னு துளியை தெரிந்து பார்த்தா ஞான்னு அழுகும். பார்த்தா அதுக்கு பசி வந்துருச்சு. அது பாரு இண்டிகேட்டர். பாலானா குழந்தை, ரோகணம் அழுகிறது தான் பலம். பாலா ரோகணம் பலம். இது உண்மை தானே? இது எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? பார்த்துருக்கீங்கன்னா லைக் பண்ணுங்கள்.